ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 23வது பாட்டு பார்க்க போறோம். என்று அவன் உரைத்த போது எழுந்து துள்ளினார், நன்றிகொள் மங்கள நாதம் பாடினார், மன்றலம் செழுந்துளவு அணியும் மயனார் என்று எமை அளித்தனர் என்னும் ஏம்பலால். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். என்று அவன் உரைத்த போது, அத்திருமால் கூறியருளிய போது கேட்ட அத்தேவர்கள் அனைவரும், அதாவது என்னன்னு சொல்லி கேட்டபோது நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல, வளையொடு திகிரியும் வடவை தீதர விளைதரு கடுவுடை விரிகொள் பாயலும் இளையவர்கள் என அடி பறவை ஏகி நாம் வளைமதில் அயோத்தியில் வருதும் என்றனன் அப்படின்னு. அதாவது நாங்க இது ராமன் லக்ஷ்மணன் பரதனும் சத்ருகுணனாக ஆதிசேஷனும் சங்கும் சக்கரமுமாக நாங்கள் நால்வரும் வருவோம், 4 பேரா வருவோம் அயோத்திக்கு அப்படின்னு சொன்னதை கேட்ட தேவர்கள் அந்த சமயத்தில் மன்றல் துளவு அணியும் மாயனார், மனம் பொருந்திய, மன்றல்னா மனம்னு அர்த்தம், மனம் பொருந்திய அழகு அழகிய துளாய்னா துளசின்னு அர்த்தம், துளவு அணியும் மாயனார் அணியும் மாயனாகிய திருமால். நம்ம இந்த ஏற்கனவே நம்ம 198வது பாட்டுல பார்த்திருக்கோம். அதாவது என்றனர் இடர் உழந்து இறைஞ்சி ஏத்தலும் மன்றலம் துளவினான் வருந்தல் வஞ்சகர் தம் தலையறுத்து இடர்தனிப்பேன் என் தாரணிக்கு ஒன்று நீர் கேண் என உரைத்தல் மேயினான் அப்படிங்கிற பாட்டுல மன்றல் துளவினான், மனம் வீசும் துளசி மாலை அணிந்தவன் நம்ம பார்த்தோம்ல, அதேதான் இங்கேயும். மன்றலம் செழுந்துளவு அப்படின்னா ரொம்ப மனம் வீசக்கூடிய ரொம்ப துளசி மாலை அணிந்த மாயன் அப்படின்னு. இன்று எமை அளித்தனர் என்னும் ஏம்பலால், இன்று எங்களை எல்லாம் காப்பாற்றி அருளினார் என்னும் மகிழ்ச்சியால். அதாவது ஏம்பல் அப்படிங்கிற சொல் இது ஒரு கான்ட்ரானிம். எப்படி படு அப்படிங்கிறது கான்ட்ரானிம் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, அதாவது உடன்பாட்டு பொருளையும் வரும், நேர் எதிரா என்ன பொருளோ அதையும் குறிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஏம்பல் அப்படிங்கிற சொல் ஆரவாரம், அதன் காரணமாக உண்டாகும் மகிழ்ச்சி அதையும் குறிக்கும், அதே சமயத்துல வருத்தத்தையும் குறிக்கும். இந்த இடத்துல ஆரவாரத்தை தான் குறிக்குது. அது அந்த அவர் அப்படி சொன்னதை கேட்டு தேவர்கள்லாம் ரொம்ப ஆரவாரம் செய்தார்கள் அப்படின்னு. எழுந்து துள்ளினார், நன்றிகொள் மங்களநாதம் பாடினார், எழுந்து நின்று ஆடினார்கள், நன்மையான மங்கள கீதம் பாடினார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். துள்ளுதல் அப்படின்னா, துள்ளினார் அப்படின்னா ஆடினார்னு அர்த்தம். அதாவது துள்ளல் ஓசை, நான் செய்யுள் பாக்கள் வகை சொல்லும் போது துள்ளல் ஓசை இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல, அதுல துள்ளுதல் அப்படின்னா அதாவது அந்த பாட்டை கேட்டா எந்திரிச்சு ஆடணும் போல இருக்கும், அதனாலதான் அதை துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்றோம். அதனால துள்ளுதல்னா ஆடுதல்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி நன்றிகொள் மங்களநாதம் பாடினார் அப்படின்னா, நன்றி அப்படிங்கிற சொல் நம்ம தேங்க்யூ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, அந்த நன்றி அப்படிங்கிற சொல்லே நன்மை கூட்டல் அரிதான் நன்றி. அதாவது நமக்கு வேற ஒருவர் செய்த நன்மையை நாம் அறிந்து அதற்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க தேவர்கள் நன்றிகொள் மங்களநாதம், நாதம்னா ஓசை, இசையுடன் கூடிய ஓசை, அது அந்த மாதிரி அவங்க பாடினாங்க ஆடினாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதே மாதிரி இங்க மயனார், அதாவது செழுந்துளவு அணியும் மயனார் அப்படின்னு சொல்றாருல, மாயத்தை செய்யக்கூடியவன் மயனார், அப்பேற்பட்ட திருமால் அப்படின்னு அர்த்தம். அதாவது மாயம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. மாயை அதாவது ஒரு இல்லாதது இருப்பது போல் இருக்கும் ஒரு இல்யூஷன், அதுவும் மாயம் தான். அதே மாதிரி ஒரு வஞ்சனை அப்படிங்கிற பொருள்லயும் வரும். இது திருக்குறள்ல 918வது குறள், அதாவது இது வரைவின் மகளிர் அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு பாட்டு, அதை படிக்கிறேன் கேளுங்க. ஆயும் அறிவினார் அல்லாருக்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு. இந்த இடத்துல மாய மகளிர், விலை மாதர்களை மாய மகளிர் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல மாய அப்படின்னு வர்ற சொல் இந்த மாதிரி ஒரு வஞ்சனையை குறிக்கக்கூடியதுதான், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்வது, அதுவும் மாயதான். அதே மாதிரி பாசாங்கு, ஹிப்போக்ரசி, அதுக்கும் மாயம் அப்படின்னு ஒரு, அதை தவிர பொய்ங்கிற ஒரு அர்த்தம், நேரடியாக பொய் அப்படின்ற பொருளும் இருக்கு. இதை தவிர இந்த வித்தியாசத்தை உணராத தன்மை, அஜ்ஞானம்,
அதுக்கும் மாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல வந்து மாயங்கொல்லோ வல்வினை கொல்லோ அப்படின்னு வர்ற இடத்துல கனவு அப்படின்ற பொருள்லயும் வரும். இதை தவிர நிலையற்ற தன்மை, அதாவது 4000 திவ்ய பிரபந்தத்துல திருவாய்மொழியில அதாவது 3851 பாசுரம், அதை படிக்கிறேன் கேளுங்க. என்னை முற்றும் உயிருண்டு என் மாய யாக்கை இதனுள் புக்கு என்னை முற்றும் தானே ஆய் நின்ற மாய அம்மான் சேர் சென்னன் திருமால் இருஞ்சோலை திசை கைகூப்பி சேர்ந்த யான் இன்னும் போவேனே கொலோ என் கொல் அம்மான் திரு அருளே அப்படிங்கிற பாட்டுல மாய யாக்கை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல வர்ற மாய அப்படின்ற சொல் வந்து இந்த உடம்பு வந்து நிலையில்லாதது, அழியக்கூடியது அப்படிங்கிற பொருள்ல வருது. இதை தவிர ஆச்சரியம் அப்படிங்கிற, அதாவது இப்ப நம்ம மாயாஜாலம் அப்படின்னு சொல்றோம்ல, மேஜிக், அந்த ஆச்சரியத்தை உண்டு செய்யக்கூடிய தன்மை கொண்டது, அதுக்கும் மாயம்னு பொருள். இதை தவிர அழகு, தீமை, கருப்பு, மாயம்னா கருமை நிறத்தவன் அப்படிங்கிற பொருள்லயும் வரும். இத்தனை அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல. மாயம் அப்படிங்கிற சொல் இதெல்லாம் தாண்டி சாமர்த்தியம் அப்படிங்கிற பொருள்ல வருது. இப்ப கர்நாடக சங்கீதத்துல ரொம்ப ஒரு பிரபலமான கண்ணனை பத்தின பாட்டு ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடினது, இயற்றியது. தாயே யசோதா உந்தன் ஆயர்குல துதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிருஷ்ண லீலையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வரிசையா பாடல்ல வர்ணிச்சிருப்பாரு. அந்த இடத்துல மாயன் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பொய் சொல்றவன் அல்லது பித்தலாட்டம் அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல மாயன் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு சாமர்த்தியமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்ட கிருஷ்ணன் அப்படின்னு புகழ்ந்துதான் சொல்றாரு. இப்ப நம்ம முதல் பாட்டிலேயே, கம்பராமாயணத்துல முதல் பாட்டிலேயே உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அப்படின்னு தானே பார்த்தோம். அப்படின்னா என்ன? இல்லாததை தோற்றுவிப்பதும் இருப்பதை மாயமாக மறைய செய்வதும், இந்த மாதிரி தோற்றுவிப்பதும் மறைய செய்வதுமான ஒரு விஷயத்தை ரொம்ப சுலபமா ஒரு லீலைன்னு அதனாலதானே லீலா அப்படின்னு சொல்றோம். ஒரு விளையாட்டா செய்யறாரு. எப்பேற்பட்ட விளையாட்டா? அழகிலா விளையாட்டுடையார். ஒரு அளவில்லாத தன்மை. ஒரு தடவை பண்ணிட்டு அப்பாடான்னு உட்காரல, திரும்ப 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 அவரால் செய்ய முடியும். ஏன்னா அது ஒரு விளையாட்டு அவருக்கு. அப்பேற்பட்ட சாமர்த்தியம் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் மாயோன் அப்படின்னா. அந்த அர்த்தத்துல தான் இங்கேயும் வருது. எதுக்கு இந்த சொல்ல இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியிருக்குன்னா, மாயோன் வேற, திருமால் வேற, விஷ்ணு வேற, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் விட்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வர்ற ஒவ்வொருத்தரும் அந்த 1000 பேரும் ஒன்னொன்னும் வேற வேற கடவுளை குறிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்ல, இது மாயோன்ங்கிறது இந்த பொருள்ல சாமர்த்தியம் பொருந்தியவன் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது இந்த இடத்துல. இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு? இந்த மாதிரி விஷ்ணு அவர் வாக்கு கேட்ட தேவர்கள் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியில ஆடி பாடி கொண்டாடினாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. நான் இந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. என்று அவன் உரைத்த போது எழுந்து துள்ளினார், நன்றிகொள் மங்களநாதம் பாடினார், மண்டலம் செழுந்து துளவு அணியும் மயனார் இன்று எமை அளித்தனர் என்னும் ஏம்பலால். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.